ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா கேசவ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த விலாகில் கிச்சன் கவுண்டர் டாப் டீப் கிளீனிங் அண்ட் கிச்சன் டிப்ஸ், லன்ச் ரெசிபி அண்ட் சிம்பாவை ஸ்பா கூட்டிகிட்டு போன கிளிப்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் மாம் டாட்டர் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேர்ஸ்டே மார்னிங் தான் வந்து vlog ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். மார்னிங் ஆஸ் யூஷுவல் ஒரு ஸ்ட்ராங் காஃபியோட தான் டே ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கும் அம்மாவுக்கும் மட்டும்தான் காஃபி போட்டுக்கிட்டேன். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து பி ஷிஃப்ட்டுன்றனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சாங்க. அவங்க எந்திரிக்கும் போது காஃபி போட்டு கொடுத்துக்கலான்னு. தம்பி வந்து காஃபி குடிக்க மாட்டான். அவனுக்கு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு நானும் அம்மாவும் காஃபி போட்டு குடித்தோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் பீனட் சட்னியும் தான் அம்மா பண்ணியிருந்தாங்க. கிச்சன் க்ளீன் பண்ணுற ஒர்க் இருந்தனால நாங்களும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே சாப்பிட்டுட்டோம். ஏன்னா எல்லா வெசல்ஸையும் ஒன்றா வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. தம்பிக்கு பீனட் சட்னி பிடிக்குன்றனால மோஸ்ட் ஆஃப் த டைம் எங்கள் வீட்டில் பீனட் சட்னி தான் இருக்கும். யாராவது ரிலேட்டிவ்ஸ் கால் பண்ணால் கூட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசைன்னா அவங்களே அடுத்து வந்து சொல்லிடுவாங்க என்ன வேர்க்கடலை சட்னியா அப்படின்ட்டு. அவனுக்கு தோசை வேர்க்கடலை சட்னி இருந்தால் போதும், 3 வேளை கூட அது கொடுத்தா அதையே சாப்பிட்டுப்பான். சரி, சாப்பிட்டு ஒர்க்கும் வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிச்சனை பொறுத்த வரைக்கும் வெசல்ஸ் வாஷ் பண்ணிட்டாலே நமக்கு ஆஃப் ஆஃப் த ஒர்க் குறைஞ்சிடும். அன்றைக்கி கொஞ்சம் வெசல்ஸ் அதிகம், ஏன்னா பிஃபோர் டே டின்னர் சாப்பிட்டதும் அப்படியே இருந்தது. அண்ட் மார்னிங் வந்து காஃபி போட்டது, பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சது எல்லாமே சேர்ந்து நிறைய வெசல்ஸ் இருந்தது. எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணி திருப்பி உள்ளேயே வந்து வச்சா திருப்பி கிச்சன் மெஸ்ஸியாக தான் இருக்கும். அதனால அம்மா வந்து டைனிங் டேபிளில் ஒரு ஒயிட் கிளாத் ஸ்ப்ரெட் பண்ணி எல்லாத்தையும் வந்து நீட்டாக அடிக்கிட்டாங்க. நமக்கு சீக்கிரமாக வெசல்ஸும் வந்து ஃபேன் காற்றுல ஆறிடும். நம்ம வந்து கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ண உடனே நம்ம டைரெக்டாக எடுத்துகிட்டு போய் கிச்சனில் அடிக்கிடலாம். அம்மா வந்து வெசல்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கிச்சனில் கொஞ்சம் ஒர்க் பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ஸ்டவ் பக்கத்தில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருப்போம். நம்ம கவுண்டர் டாப்லேயே அதிகமாக மெஸ்ஸி ஆகிறது அந்த ஸ்டாண்ட் தான். ஏன்னா ஸ்டவ் பக்கத்துலேயே இருக்கனால ஆயில் பிசுக்கு அப்படியே ஒட்டிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்டாண்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த ஸ்டாண்ட் வந்து வாஷிங்க்கு போட்டாச்சு. ஆயில் கேனில் இருக்க ஆயில் எல்லாம் வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதுவும் வந்து வாஷிங்க்கு போட்டாச்சு. கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் எவ்ரி தேர்ஸ்டே வந்து கிச்சன் டீப் க்ளீன் பண்ணிவிடுவோம். ஆயில் கேன் ஸ்டாண்ட் எல்லாம் வாஷ் பண்ணுறது மட்டும் 15 days ஒன்ஸ் வந்து வாஷ் பண்ணிப்போம். இந்த மாதிரி ஷெடியூல் பண்ணி கிச்சன் க்ளீன் பண்ணுறனால நமக்கு கிச்சன் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் மெஸ்ஸி ஆகாது. நமக்கும் க்ளீன் அண்ட் நீட் லுக் தரும். நீங்கள் எத்தனை டேஸ் ஒன்ஸ் வந்து கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுவீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆயில் யூஸ் பண்ணுற கேனில் இருக்க பிசுபிசுப்பு எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி பிசுபிசுப்பு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து விம் ஜெல் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தேய்ச்சி அதை வாஷ் பண்ணிக்கோங்க. ஆனாலும் நமக்கு கொஞ்சம் பிசுபிசுப்பு இருக்கும். அதை வந்து நம்ம வாசப்படிக்கு யூஸ் பண்ணுற கோலமாவு இருக்குல்ல, அது வந்து ஸ்க்ரப்பில் எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சா நமக்கு சீக்கிரமாகவே அந்த பிசுபிசுப்பு போயிடும், டைமும் சேவ் ஆகும். ஐ திங்க் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டிப் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் வீடியோ பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கோலமாவு போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணி பார்த்தா அந்த பாத்திரம் ஃபர்ஸ்ட் பார்க்க எப்படி இருந்தது, இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஷைனிங்காக க்ளீனாக இருக்குது. ஆயில் ஊற்றி வச்சுருந்த கேன் மாதிரியே அது தெரியல. நல்லா க்ளீன் அண்ட் ஷைனிங்காக இருக்குது. வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்ச பிறகு அடுத்து கவுண்டர் டாப் க்ளீனிங்க்கு வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக விம் ஜெல், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா அண்ட் கொஞ்சமாக வினிகர் சேர்த்தா நமக்கு ஒரு ஃபோம் கன்சிஸ்டன்சி வந்துடும். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு கவுண்டர் டாப் க்ளீன் பண்ண லிக்விட் ரெடி ஆகிடுச்சு. இது ஸ்டவ் மேலே, டைல்ஸ் மேலே, சிங்க் மேலே எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ்வில் வந்து இந்த லிக்விட் சேர்த்து நல்லா பாத்திரம் தேய்ப்போம்ல, அந்த நாரே போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டா ஸ்டவ்வில் ஏதாவது எண்ணெய் கரை ஏதாவது இருந்ததுன்னா நமக்கு நல்லா க்ளீன் ஆகிடும். அம்மா அப்படியே வால்யூம் வந்து ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா மோஸ்ட்டாக தாளிக்கும் போது நமக்கு எண்ணெய்லாம் செவுறு மேலே தான் படும். அதனால் வந்து அதை ஸ்க்ரப் பண்ணிவிடுவாங்க. கிச்சன் சிங்க்கில் இருக்க டேப்லேயும் வந்து நீங்கள் இந்த லிக்விட் வச்சு நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா கிச்சன் சிங்க் டேப் வந்து நமக்கு பளிச்சுன்னு ஆகிடும். இப்போ எல்லா இடத்தையும் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணியாச்சு. தண்ணி ஊற்றி நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துட்டாங்க. இங்கே தண்ணி போகிறதுக்கு வசதி இருக்கனால தண்ணி ஊற்றி தேய்ச்சி எடுத்துட்டாங்க. சப்போஸ் தண்ணியெல்லாம் கீழே வரும்னா நம்ம ஒரு வெட் கிளாத் போட்டு ஃபுல்லாக வந்து அந்த சோப் வாட்டரை வந்து வைப் பண்ணி எடுத்துடலாம்.
ஃபுல்லாக வாஷ் பண்ண பிறகு நம்ம வந்து ஒரு ட்ரை கிளாத் போட்டு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டா கிச்சன் வந்து பார்க்கவே செம்ம நீட்டாக ஷைனிங்காக இருக்கும். ஒரு சைட் ஃபுல்லாக கிச்சன் க்ளீன் பண்ணி நல்லா ட்ரை கிளாத் போட்டு நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த சைட் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணணும். இந்த சைடும் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன் பார்க்க இப்படி தான் இருந்தது. செம்ம நீட்டாக க்ளீனாக இருந்தது. பார்க்கவே செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் க்ராசரி திங்ஸ் எல்லாம் தீர்ந்துடுச்சு. அது எல்லாமே வந்து திருப்பி ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சிட்டு இருந்தோம். லேடிஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து கிச்சனாக தான் இருக்குது. என்ன தான் ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் மார்னிங் எழுந்திரிச்சு நம்ம ஃபேமிலிக்காக நம்ம குக் பண்ணி வச்சுட்டு போய் தான் ஆகணும். நம்மளுடைய கிச்சனை வந்து நம்ம நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது அதில் இருக்க சாட்டிஸ்ஃபேக்ஷனே வேறு. அம்மா வந்து ப்ரொவிஷன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் வாங்குவாங்க. ஏதாச்சும் நடுவில் தீர்ந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட் மட்டும் லிஸ்ட் எழுதி தருவாங்க. நானும் ஹஸ்பண்டும் போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுவோம். அது மட்டும் ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுப்போம். காஃபி வந்து லிவிஸ்டர் ஸ்ட்ராங் தான் யூஸ் பண்ணுறோம். காஃபி போடும்போதே அவ்வளோ மனமாக இருக்கும். ஸ்ட்ராங்காக காஃபி ப்ரிஃபர் பண்ணுறவங்களா இருந்தால் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஆயில் கேன்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் ஆயில் எல்லாமே ரீஃபில் பண்ணியாச்சு. இந்த சின்ன கேனில் வந்து கொஞ்சமாக ஊற்றி வச்சுப்போம். ஏன்னா தோசை சப்பாத்தி சுடும்போது இது யூஸ் பண்ணிப்போம். கடலை எண்ணெய் பாட்டில் வந்து அப்படியே எடுத்து வச்சாச்சு. ஏன்னா வந்து பிரியாணி அந்த மாதிரி செய்யும்போது கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். எப்போவுமே ப்ரொவிஷன் ஃபில் பண்ணிவிட்டு பேலன்ஸ் கொஞ்சம் வந்து நமக்கு அப்படியே இருக்கும். அதை அப்படியே வச்சா காற்று போய் வேஸ்ட் ஆகிடும். அதனால் வந்து அம்மா வந்து ஸ்டேப்லர் பின் பண்ணி அதை எடுத்து வச்சுடுவாங்க. காஞ்ச மிளகா தாளிப்புக்கு யூஸ் ஆகும். அதனால் வந்து அது காம்பு கிள்ளி அஞ்சரை பெட்டிலேயே மேலே வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுடுவாங்க. காஞ்ச மிளகா கிள்ளின காம்பெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம மிளகாத்தூள் அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆயில் கேன்லாம் அரேஞ்ச் பண்ணுற ட்ரேயில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கீழே வந்து டிஷ்யூ வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆயில் நம்ம ஊற்றிட்டு அப்படியே வைக்கும்போது அந்த பிளேஸ் வந்து மெஸ்ஸி ஆகாது. அம்மா வந்து ஸ்டவ் பக்கத்தில் வைக்கிறதுக்கு 2 டயர் ஸ்டாண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது ஸ்டாண்ட் நல்லா வாஷ் பண்ணி ட்ரை ஆகியாச்சு. இப்போது அந்த ஸ்டாண்டில் வந்து திங்ஸ் திருப்பி அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாண்டில் தேவையான திங்ஸ் மட்டும்தான் நம்மளால் அடுக்க முடியும். அதனால் வந்து ஆயில், சில்லி ஃப்ளேக்ஸ், ஆர்கேனோ, அப்புறம் முந்திரி, ஊறுகாய், நெய், சுகர், காஃபி தூள் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் மட்டும்தான் அடுக்கிப்பாங்க. ஏன்னா நமக்கு குக் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஏதாவது திங்ஸ் வேணும்னா அப்படியே எடுத்துக்கலாம். அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டாண்டை வந்து அப்படியே ஸ்டவ் பக்கத்தில் கார்னரில் செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மணி பிளான்ட் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன முக்காலி, அப்புறம் மணி பிளான்ட் வச்சாச்சு. அப்புறம் பக்கத்துலேயே அம்மி வச்சாச்சு. இது அம்மா வந்து மோஸ்ட்டாக சாதம் வெடிக்க, அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு ஏதாவது தட்டுறதுக்கு, கஷாயம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இதுதான் கிச்சனோட ஃபைனல் லுக். க்ளீன் பண்ணியாச்சு. கிச்சன் பார்க்கவே செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. மோஸ்ட்டாக கவுண்டர் டாப்பில் எதுவுமே வச்சுக்காதீங்க. அப்போ தான் நமக்கு கிச்சன் வந்து சீக்கிரத்தில் மெஸ்ஸி ஆகாது. ஒரு நீட் லுக் நமக்கு எப்போவுமே இருக்கும். கிச்சன் பார்க்க எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிக்கவே செம்ம டயர்டாயிடுச்சு. சில்லுன்னு ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருந்தது. அப்புறம் ஃப்ரிட்ஜ் திறந்து பார்த்தா ரீசெண்டாக ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுருந்தாங்க. அதில் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. அது எனக்கும் அம்மாக்கும் சில்லுன்னு சர்வ் பண்ணி உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகெயின் பேக் டு ஒர்க்குன்ற மாதிரி பெட்ஷீட்ஸ் எல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டிருந்தோம். அது எல்லாமே எடுத்து மேலே எடுத்துகிட்டு போய் காய வைக்கணும். எனக்கு பண்ணுற வேலையிலேயே கொஞ்சம் கடுப்பான வேலைனா இந்த துணி காய வைக்கிற வேலை தான். என்ன தான் நம்ம காய வச்சுட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் காற்றடிச்சு களைச்சிட்டே இருக்கும். அதனாலே கொஞ்சம் கடுப்பாக ஃபீல் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை கடுப்பாக ஃபீல் ஆகுதான்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, அம்மா வந்து காய வைக்கிற துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் கீழே போட்டு நீ ஒர்க் பாருன்னு சொன்னாங்க. சரி, நானும் அம்மா கூட வந்து எல்லா துணியும் எடுத்துகிட்டு போய் கீழே சோஃபாவில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹால் க்ளீனிங் ஒர்க்லாம் கொஞ்சம் இருந்தது. அது எல்லாமே வந்து டஸ்டிங் பண்ணி எடுத்து வச்சுட்டேன்னா சீக்கிரமாக வீடு மாப் பண்ணிடலான்னு சொல்லி கீழே போயாச்சு. அம்மா வந்து எல்லா துணியும் காய வச்சுட்டு வந்தாங்க. இதில் மோஸ்ட்டாக வந்து சிம்பாவோட டாய்ஸு அது எல்லாமே தான் இருந்தது. அது எல்லாமே காய வச்சுட்டு அம்மா கீழே இறங்கிட்டாங்க. எப்போவுமே டெரஸ்லேருந்து துணி எடுத்துகிட்டு வந்தோடனே கையோடு நான் மடித்து அந்தந்த இடத்துல வச்சுடுவேன் ஷெல்ஃபில். ஏன்னா ஒன்ஸ் நம்ம அந்த துணி அப்படியே வச்சோன்னா அது அப்படியே தான் இருக்கும், மடிக்கவே தோணாது. அதனாலேயே மோஸ்ட்டாக வந்து எடுத்துகிட்டு வந்தோடனே மடிக்க ஆரம்பிச்சிடுவேன். அது வரைக்குமே நானும் அம்மாவும் வந்து பசிக்கலை, தோசை சாப்பிட்டதே ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் டைம் ஆக 2 பேருக்குமே பசி வந்துடுச்சு. அம்மா வந்து எதாவது சமைக்கவான்னு கேட்டாங்க. சரிங்கம்மா சமைங்கன்னு சொன்னேன். அம்மா கிச்சனில் போய் குக்கிங் ஒர்க் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் எல்லா துணியும் மடித்து நீட்டாக சோஃபாலேயே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஒன்ஸ் பெட்ரூமெல்லாம் க்ளீன் பண்ண உடனே இந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஷெல்ஃபில் அடுக்க வேண்டியது தான். எப்போ ஒர்க் இருந்தாலும் அம்மா வந்து இந்த தக்காளி சாதம் தான் பண்ணுவாங்க. பண்ணுறதும் ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி தாளிப்புக்கு ஹோல் ஸ்பைசஸ்,
ஒரு பெரிய வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கி வந்த உடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். கர்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மசாலா பச்சை வாசனை போனோடனே 1 கப் ரைஸ்க்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதித்து வரும்போது நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போது ரைஸ் நமக்கு ஒரு அளவுக்கு வெந்து வந்துடும். இந்த அளவுக்கு வெந்து வந்தோடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா எல்லா ரைஸோடையும் சேரும். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம டம் போட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து டம் இறக்கி பார்த்தா டேஸ்டியான தக்காளி சாதம் ரெடி. கொஞ்ச நேரத்தில் செஞ்சிடலாம். சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். லன்ச் ரெடி ஆனதும் சுட சுடன்னு பிளேட்டில் சர்வ் பண்ணி நானும் அம்மாவும் லன்ச் சாப்பிட்டாச்சு. இதுக்கு சைட் டிஷ் ஊறுகாய் இருந்தால் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். லன்ச் சாப்பிட்டு முடிச்ச உடனே ஹால் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹாலில் கீழே கொஞ்சம் திங்ஸ் இருக்கும். டைனிங் டேபிள், சேர், டீபாய், அப்புறம் ஃப்ளவர் ஸ்டாண்ட், அது எல்லாமே எடுத்து மேலே வச்சுட்டு க்ளீனாக பெருக்கியாச்சு. வீக்லி ஒன்ஸ் எல்லா திங்ஸும் இந்த மாதிரி மேலே எடுத்து வச்சுட்டு மாப் பண்ணிவிடுவேன் வீட்டை. மற்ற டைமில் மாப் பண்ணுறதா இருந்தால் இந்த ஃப்ளவர் ஸ்டாண்ட் இதெல்லாமே எடுத்து வைக்க மாட்டேன். வெறுமனே டீபாய், டைனிங் டேபிள் ஸ்டாண்ட் மட்டும் எடுத்து வச்சுட்டு வீடு மாப் பண்ணிடுவேன். வீடெல்லாம் மாப் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கே டைம் 6:30 ஆகிடுச்சு. மார்னிங்லேருந்தே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தனால ஒரே ஸ்வெட்டியாக இருந்தது. அதனால் வீடு மாப் பண்ணிவிட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தாச்சு. வீடு க்ளீன் பண்ணி எல்லாமே அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணோடனே வீடோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்தது. வீடு பார்க்கவே செம்ம நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. அப்படியே இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் கூட உள்ளே எடுத்துகிட்டு ஃப்ளவர் ஸ்டாண்டில் செட் பண்ணியாச்சு. ஒரு பிளேஸை நீட் பண்ணிவிட்டு நின்று பார்க்கும்போது அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அதே ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு. நீட் பண்ண பிறகு வீடு பார்க்க எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த கிளிப்ஸ் ஃப்ரைடே ஈவினிங் தான் சிம்பாவை ஸ்பா கூட்டிகிட்டு போகிறோம். சிம்பா திருப்பி எங்கேயோ ஊருக்கு கூப்பிட்டு போகிறாங்கன்னு ஜாலியாக ஓடிட்டு இருக்காரு. பாவம் அவருக்கு தெரியல நெயில் கட் பண்ணி குளிப்பாட்டி கூட்டிகிட்டு வர போகிறாங்கன்ட்டு. சிம்பா காரில் ட்ராவல் பண்ணுறதை விட ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறான். ஆட்டோவில் வேடிக்கை பார்த்துட்டே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தார். ஒன்ஸ் ஸ்பா ரீச் ஆனோடனே ஃபர்ஸ்ட்டு நெயில் கட்டிங் தான் பண்ணாங்க. அது என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. பார்க்கவே பாவமாக இருந்தான், அழுதுட்டு இருந்தான், அதனால் ரெக்கார்ட் பண்ணல. ஆனால் குளிப்பாட்ட போனோடனே ரொம்ப ஜாலி ஆகிட்டாரு. வீட்டிலலாம் இவ்வளோ பொறுமையாக காட்டவே மாட்டான். வெளியாளுன்றனால ரொம்ப சமத்தாக நடந்துக்கிட்டாரு. அவருக்குமே சிம்பாவை ரொம்ப பிடிச்சி போச்சு. சிம்பாவை ஸ்பா கூட்டிகிட்டு போகிற ரீசனே நெயில் கட்டே பண்ணிக்க மாட்டிருக்கான். வீட்டில் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். தம்பி, ஹஸ்பண்ட், அம்மா யார் பேச்சும் அவன் கேட்கவே இல்லை. அதனால் வெளியாள்னா கொஞ்சம் பயந்து நெயில் கட் பண்ணிக்கிறான்னு சொல்லி தான் ஸ்பா கூட்டிகிட்டு வர்றதே. பெட் வச்சுருக்கவங்களால இந்த சுச்சுவேஷன் ரிலேட் பண்ணிக்க முடியும். உங்கள் வீட்டில் பெட் இருந்தால் அந்த பெட்டோட நேம் என்னன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக குளித்து முடிச்ச உடனே சிம்பாக்கு ட்ரையர்லாம் போட்டு ஹேர்லாம் கோம் பண்ணி ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க. சர்வீஸும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நீட்டாக இருந்தது. சிம்பாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வரவே ஈவினிங் ஆகிடுச்சு. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் மாம் டாட்டர் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க.